ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான லிப் பாம் பண்ண போகிறோம். ஸோ பனிக்காலம் வருது இல்லையா, நம்மளோட லிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாகவே ட்ரை ஆகும். அதுக்கு வந்துட்டு இந்த லிப் பாமை யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக நம்ம லிப்ஸ் வந்து ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே வந்துட்டு இப்போ உங்கள் லிப்ஸ் வந்து பிளாக் கலரில் இருந்தது அப்படின்னா நேச்சுரலாகவே அது வந்துட்டு பிங்க் கலராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டு இந்த லிப் பாமை பற்றி வந்துட்டு யூடியூப்பில் இருக்குது. சூப்பராக ஒர்க் ஆகுது, அமேசிங்காக ஒர்க் ஆகுது, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. அது வந்து உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறேன். அந்த பீட்ரூட்டை எடுத்து அதை வந்துட்டு அந்த தோலை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட துருவுறனாலும் ஓகே, இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் ஓகே. கட் பண்ணி ஒரு பிளெண்டரில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துணி போட்டு அந்த துணியில் வந்துட்டு அந்த பீட்ரூட் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி துணியை வச்சு ஃபில்டர் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஜூஸ், ஃபைனான ஜூஸ் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ப்ராசஸை செஞ்சு முடிக்கும் போது நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல க்ரீமியான லிப் பாம் வந்துட்டு நமக்கு வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு வடிகட்டியில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா லைட்டாக வந்துட்டு அந்த பீட்ரூட்டும் அதில் இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு திரியாக இருக்கும். ஒரு லிப் பாம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், க்ரீமியாக அந்த மாதிரி இருக்காது. அதனால் இதை வந்துட்டு ஒரு துணியை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நல்லா சுண்டிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்துட்டு இதை நல்லா சுண்டணும். ஸோ எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் மேலேருந்து இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே இந்த ஜூஸ் மாதிரி ஊற்றாமல் லைட்டாக வந்துட்டு ஒரு 2-3 சொட்டு வந்துட்டு விழணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நெய்யோடு சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு இது நல்லாவே வந்துட்டு அப்படியே சுருள்ற மாதிரி சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து ஒரு குட்டி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக தான் தெரியும். இதை வந்து கையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பீட்ரூட் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு நல்லாவே அந்த க்ரீமி மாதிரி எப்படி வந்துட்டு லிப் பாம் கடையில் நமக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி க்ரீமியாகவே மாறிடும். நான் வந்துட்டு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்துட்டு ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி. ஸோ இது வந்து 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸில் ஹாஃப் லிப்ஸுக்கு மட்டும் இந்த லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ரைட் ஹேண்ட் சைடுக்கு மட்டும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். 7 டேஸ் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 சைடுமே வந்துட்டு கம்பேர் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இது வந்து நம்ம நெய்யெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்ளை பண்ண வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ லிப்ஸும் வந்துட்டு இந்த பீட்ரூட் கலரில் வந்துட்டு இருக்குது. இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தூங்க போயிடுவேன். இப்போ வந்து 7 டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய ரைட் ஹேண்ட் சைடோட லிப்ஸை மட்டும் நான் வந்துட்டு அந்த பீட்ரூட் லிப் பாம் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு இந்த பீட்ரூட் லிப் பாம் எதுவுமே பண்ணலை. நான் யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த கலர் இருந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி என்னோடய லிப்ஸ் வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது ஸ்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ என்னோடய அப்பர் லிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். லோயர் லிப்ஸும் வந்துட்டு சென்டர் மட்டும்தான் பிங்க்கு, 2 கார்னருமே வந்துட்டு பிளாக்கில் தான் இருக்கும். ஸ்டில் அது வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. அதில் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கேம். மேபி நீங்கள் வந்துட்டு பீட்ரூட் லிப் பாம் பண்ணும்போது வேஸ்லின் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வேஸ்லினை வந்துட்டு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பீட்ரூட்டை வந்து கலருக்காக மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு வேஸ்லினோட இதுக்காக இது வந்துட்டு எஃபெக்டிவாக இருந்திருக்கும். பட் வெறும் பீட்ரூட் ப்ளஸ் கீ வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன்.